நம்ம எல்லாருமே இந்த தூக்கணாங்குருவி கூட ஒரு தடவையாச்சும் பார்த்துருப்போம். ஆனா இந்த தூக்கணாங்குருவி கூடுல என்ன விஷயங்கள் இருக்கு, இந்த குருவி எப்படி கட்டுச்சுன்னு நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. பனை ஓலையோட மைய பகுதியில் இருக்கிற நாரை வச்சுதான் இந்த தூக்கணாங்குருவி கூடு கட்டும். இந்த தூக்கணாங்குருவி கூட ஆண் குருவி பெண் குருவி ரெண்டுமே சேர்ந்து கட்டும்னு நினைச்சீங்கன்னா அதுதான் இல்ல. இந்த தூக்கணாங்குருவி கூட ஆண் குருவி மட்டும்தான் கட்டும். இந்த கூடை கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா தான் பெண் குருவி ஆண் குருவி கூட்டிட்டு வரும். அந்த பெண் குருவி வந்த உடனே இந்த கூட்டு உள்ள போயிட்டு இந்த கூடு நமக்கு தங்குறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கான்னு பார்க்கும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த கூட்டில் அந்த குருவிகள் தங்காது. வேற கூடு கட்டுறதுக்காக வேற இடத்துக்கு போயிடும். இந்த தூக்கணாங்குருவி கூடு உள்ள பார்த்தீங்கன்னா வெளிச்சம் இருக்காது. அந்த கூட்டு உள்ள வெளிச்சம் வரணுங்கிறதுக்காக அந்த குருவி வயல்களில் போய் களிமண் எடுத்துட்டு வந்து அந்த கூட்டு உள்ள வைக்கும். இந்த கூட்டில் வெளிச்சம் வரணுங்கிறதுக்காக மின்மினி பூச்சியை எடுத்துட்டு வந்து அந்த களிமண்ணில் ஒட்ட வைக்கும். ஒரு சிவில் இன்ஜினியர் எந்த அளவுக்கு யோசிச்சு வீடு கட்டுவாரோ அதே மாதிரி தான் இந்த தூக்கணாங்குருவியும். இந்த கூடுல இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அது யோசிச்சு தான் கட்டியிருக்கும். இந்த தூக்கணாங்குருவி கூட நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இதுல 2 அறைகள் இருக்கும். இதுல ஆண் குருவி தங்குறதுக்கு ஒரு அறையும் பெண் குருவி தங்குறதுக்கு ஒரு அறையும் இருக்கும். அந்த பெண் குருவி முட்டையிட்டு குஞ்சு பொரிச்சதுக்கு அப்புறமா அந்த குஞ்சுகள் எல்லாமே பறக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த குருவிகள் எல்லாமே அந்த கூடை காலி பண்ணி போயிடும். இந்த கூட்டுக்கு அதுக்கப்புறமா வரவே வராது. இந்த கூடு அதுக்கப்புறமா காத்துல ஆடி கீழே விழுந்துரும். இந்த மாதிரி தான் நிறைய கூடுகள் கீழே கிடக்கும். இந்த தூக்கணாங்குருவி கூடு கட்டினதுக்கு பின்னாடி இன்னமும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை நான் இன்னொரு வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.